ஈரான் குண்டுவீச்சில் கப்பல் தீப்பற்றி எரிந்ததில் மேலும் 2 இந்தியர்கள் உயிரிழப்பு. அவசரமா எங்க ஓடுறா? பச்சைக்கிளி குண்டு போடுறாங்களாண்டா எங்க பார்த்தாலும். பார்த்து இருந்துக்க, நீ ஓடு ஓடு, நானும் ஓடுறேன். ஓடு. குண்டு போடுறாங்களா? நானே குண்டாக்குறேன்னா ஏமால குண்டு போட்டு நான் செத்துட்டுனா. ஐயோ நம்ம கொட்டாவுக்கு என்னடா ஆச்சு? பார்த்து வச்சிருந்தேனே. நேற்று நைட்டு கூட நல்லா இருந்தது. இப்போ எவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. இதெல்லாம் பழைய காலத்து தேக்காச்சே. அட பாவீங்களா, 2 நாட்டு பிரச்சனை நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம்? எங்கே போனாலும் பெட்ரோல் இல்லைன்றானுங்க. டீசல்னா போட்டு வண்டி ஓட்டலாம் பார்த்தா டீசலும் இல்லைன்றானுங்க. கேஸ்னா போட்டு ஆட்டோ ஓட்டலாம் பார்த்தா கேஸும் இல்லைன்றானுங்க. என்னதான் பண்ணுறதுனே தெரியலையே. யாருறாங்க இவ்வளோ பெரிய பழம் நோண்டி வச்சுக்கலாம்? கட்டா என்னயா இப்பயே என்னை கூப்பிட்றா? எனக்கு நிறைய வேலை இருக்குதியா? ஏய் என்னடா நான் பேசிக்கிறேன், நீ அர்ஜென்ட்னு சொல்லிட்டு ஓடுற. இவ்வளோ பெரிய கொட்டாயை வச்சுக்கிறானுங்க, இங்கே இவ்வளோ பெரிய பழத்தை வர நோண்டி இருக்கிறானுங்க. உயிருக்கு ஆபத்துன்னு வேறு கட்டின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனுங்களாம் எங்கே போனானுங்கன்னு தெரியலையா? யோ போயா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குதியா. இனி ஒரு ஆளு ஓடாதா. என்னடா அப்படி முக்கியமான வேலை? இங்கே பாடுறா எப்படி இருக்குது? யோ 2 நாட்டுக்கு போர் நடக்குது இல்ல? போகும்போது ஹெலிகாப்டர்ல போகும்போது ஒரு பாம்பு தவறி வந்துருச்சாயா. அது நேரம் நம்ம நாட்டுக்கு தான் வரும். நான் போனையா, கைனிக்கு போனையா. கைனிக்கு போகணுமா? ஏண்டா பாம்பு வரத்துக்கும் உன் கைனிக்கு என்னடா சம்பந்தம்? படிக்காத முட்டாள் நிரூபிக்கிறியா மண்ணாங்கட்டி. அந்த பாம்பு நேரா வந்து என் கைனில விழுந்தா என்ன வருது? மல்லாட்டை போட்டு வச்சுக்கிறியா? மல்லாட்டெல்லாம் வீணா போடும். போய் தார்பாய் போட்டு மூட்டுன்னு வச்சுக்க, பாம்பு விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கு தான் போறேன். என்னது படுதா போட்டு மூட்டா மல்லாட்டு ஒன்னும் ஆகாதா? டே தற்குறி, பாம்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? யோ என் கூட்டு எதிர அன்னகொண்டா பாம்பு போட்டு வச்சிருந்தானுங்க. ரொம்ப ஒரு கஷ்டமா போச்சு. எல்லாம் நெருப்பு வந்து உயுது. என்ன பண்ண தெரியுமா? ஒரு தார்பாய் ஏத்தாந்து மூட்டோம், ஒரு தூசி உள்ள வரல. அதான் இப்ப போய் பண்ண போறேன். டேய் எதுக்குடா உங்க அம்மா சீக்கிரமா கூட்டினா சொல்லிச்சு? அதுவா, எங்க அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். போ நீ. கம்முனிரியா, சும்மா வெறுப்பேத்திக்கிறேன். என் புள்ள அறிவாளி புள்ள. என்னப்பா என்ன ஆச்சு? அப்பா அம்மா மொட்டை மாடியில ஒத்தல் போட்டுருவான். வா டப்புனு போய் துணி போடுவான். எதுக்குடா? ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஒரு பாம்பு. அது எங்க மொட்டை மாடியில வந்து வீஞ்சிச்சுன்னா மொத்தம் தீஞ்சு போயிடல. அப்ப நாளைக்கு நாங்க எப்படி சாப்பிடுவோம்? பெரிய மென்டல்னு பார்த்தா புள்ள அதுக்கு மேல இருக்குதா? நடா கட்டா? யோ கரெக்டா தான் சொல்றேன். சுண்ணாம்பே மொட்டை மேல வத்தல் மேல பாம்பு வித்துன்னு வச்சுக்க, தீஞ்சு போட்டா நாங்க எப்படியா? நாங்க சாம்பார் ரசமா இருந்தாலும் தொட்டுக்கு அந்த வத்தல் தான் வச்சுக்குவோம். அது இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் தெரியுமா? கரெக்டா சொல்ற தக்காளிய. யோ வெறி மொட்டை மேல பாம்பு வித்துன்னு வச்சுக்க, பாம்பு நசிங்க போடும். சூப்பர் காங்கிரீட்டு. எங்க மச்சான் இன்ஜினியர், அவன் போட்டுக்கிறான் தெரியுமா? சூப்பர்வா. டேய் பாம்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாம்பு விழுந்ததுன்னு வச்சுக்கோ, காங்கிரீட் இல்ல கண்டமே காணாம போயிடும். போடா சாம்பார் மூஞ்சி. இது ஒரு சுண்டக்காய் மூஞ்சி பக்கத்தில் இருக்குது. நானே இவ்வளோ பெரிய பள்ளம் எவன்டா நோண்டி வச்சான்னு கவலைப்பட்டுக்கிறேன். இன்னத்துக்கு வந்து பைத்தியத்தின் கிட்ட மாட்டினம் பாரு நான். பைத்தியம் கிட்ட என்ன சொல்லாத. ஒருவேளை பாம்பு வந்து வராசின்னு மேலே போயிருக்குமோ? ஐயோ பாம்பு மேலே போடுறானுங்களே. டே எவரா ஏங்க 20 நாளைக்கு சிலிண்டர் வராதான்? ஏமா நான் குடும்பமே பைத்தியமா? நீங்க சிலிண்டர் எப்படிமா வரும்? அவன் தானே எத்தான் போட்டு போவான். அந்த நொண்ணு விஷயம் எங்களுக்கு தெரியாதா? எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்குமே கேஸ் வராது. 2 நாட்டுக்கு போர் நடக்குது இல்ல, கடலை சுத்தி கேட்டு போட்டானுங்களாம். கேஸே வராதான். வீட்டுக்கு கேட்டு போட்டு நான் பாத்துக்கிறேன், கடலுக்கு கேட்டு போட்டானுங்களாம். 4 வருஷம் குடும்பமா தெரியல. அவனுங்களுக்கு அறிவுக்குதா 2 நாட்டுக்கும்? சண்டை போறானு இல்லையா? இந்த சமயத்துல காசை வேஸ்ட் பண்றானுங்க. ஒரு கடல்ல போய் இரும்பு கேட்டு போடலாமா? ஒரு வாரத்துக்கு தூரு பிடிச்சிடாதே. டேய் துறைமுகம் மூடுறதுக்கும் கடலுக்கு கேட்டு போறதுக்கு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? யோ கேட் இல்லாம எப்படி பூட்டு போடுவாங்க? ஓ எங்க அப்பாலாம் அப்பவே எஸ்எஸ்எல்ஜி மூலக்காரரு. எது அவ்வளவு படிச்சுட்டா முட்டாள் மாதிரி பேசுறான் உங்க அப்பா? யோ சும்மா வெறுப்பேத்துறியா? படிக்காதவங்கிட்ட போய் சொல்லு அதெல்லாம். அன்னைக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு புக் எடுத்துன்னு போறேன்டா தக்காளிய, கேட்டு பூட்டி வச்சுக்கிறானுங்க. ஓ காலைங்காட்டி வந்துட்டோம், வாஜர் வர மாதிரி வரலான்னு சொல்லிட்டு திருப்புன்னு போயிட்டு அப்படியே திருசெல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் வர கேட்டை பூட்டி வச்சுக்கிறானுங்க. நம்ம படிக்கிறதுல எவனோ சதி வேலை செய்கிறான் அப்படின்னு நினச்சிக்கின்னு அன்னிலேருந்து ஸ்கூலே போகிறதில்ல. அது சரி, நீ என்னைக்கு ஸ்கூலுக்கு போன? அதுவா, அன்றைக்கி எங்கள் அம்மா சிக்கன் மட்டன்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டே, கூட்டம் இருக்க பிடிக்கல, எதனா பண்ணணுமே தோணுச்சு. அன்னைக்கு தான் போனேன். ஆனால் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். வந்து வேலையை விட்டுட்டு அவர் வாயை பார்த்துட்டு இருக்கா. ஆமா யோ சும்மா இதையே, நான் வந்ததையே மறந்துட்டேன். எங்க 20 நாளைக்கு சிலிண்டர் வராதான். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு
பசிக்குள்ள ஏறினே வயிறு ஒல்லியா தான் இருக்குது. நான் காலைல சாப்பிடவே இல்ல. புள்ள வேற ஏறினே ஒல்லி ஆயிட்டான். இப்ப சாப்பாடு என்னடி பண்றது? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. வீட்ல இருந்து 2 மூட்டை அரிசி நல்லா பெரிய டப்பரால போட்டு ஆக்கி ஆள்ல கொட்டி ஆற வச்சுட்டு வந்துக்கிறேன். 20 நாளைக்கு நம்ம ஜாலியா சாப்பிட்டு கிடக்கலாம். இது குடும்பமா குழப்பமா? அப்ப குழம்புக்கு என்னமா பண்ணுவீங்க? ஐயோ குழம்பு வைக்க நான் மறந்துட்டுங்க. நான் குழம்பு இல்லாம சாப்பிட மாட்டேன். பசிக்கும். ஆமா, இப்ப என்னடி பண்ண போற? ஏங்க எனக்கு ஒரு ஐடியா. நேத்து இவங்க வீட்டுக்கு புது சிலிண்டர் ஒன்று வந்துருக்குது. நீ போய் அதை எடுத்துன்னு வந்துரு. நம்ம வீட்டுல பெரிய அண்டா மூட்டி நல்லா குழம்பு வச்சுட்டு சாப்பாடு மேல ஊத்தி விட்டுருவோம். கதவை சாத்திட்டு நம்ம ஆட்டுன்னு அள்ளி 20 நாளைக்கு ஜாலியா சாப்பிட்டு கிடக்கலாம். ஏண்டா குழம்பு ஊற்றி 20 நாளைக்கு சாப்பிட்டு கிடக்கலாமா? ஏண்டா மூளையை கழிட்டு மூளையை வச்சுட்டு வந்துட்டீங்களாடா? என்னது மூளையை கட்டி மூளையில வச்சுட்டு வந்துமா? ஐயோ ஏரோப்ளேன் வருது. ஏய் அட்ரா கல்லடு. போடு போடு போடு. ரக்கிலடி 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 ரக்கிலடி. ஏரோப்ளேன் பாரு பயந்து ஓட்டான். ஓட்டான் பாருங்க. நான் அடிச்சம்போது ஒரு கல்லு ரெக்கையில பட்டுது, அதனால தான் பயந்து ஓட்டான். பா நீ அச்சே இன்ஜின்ல பட்டுச்சு நான் போட்ட கல்லு. இங்க போடுற பேபிக்கு இம்மா ரத்தம். டேய் அவன் அந்த கேப்ல இவன் மேல குண்டை போட்டுக்கிறான். ஓடுங்க 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 ஓடுங்க. குண்டு அவன் போடலடா. குண்டுன்ற பேர்ல நீங்க தானே மண்டியில கல்ல போட்டீங்க. ஐயோ ஊர்ல ஒரு ஜனத்தை காணுமா? அதான் பேபி 10 பேர் அடிப்பான். பேபி உன்ன நம்பி வந்தா நீ ஆயுது நிக்கிற. கட்டைய சொன்னா உயிருக்கு ஆபத்துன்னு அது ஊமல வந்துச்சா? பச்சைகிரி ஏரோப்ளேனை போய் அவனாவது கல்லு தூக்கி அடிக்க முடியுமாடா? இதுக்கு ஏரோப்ளேனை கல்லு தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மண்டையை கழிச்சு பூச்சிங்கடா. எங்கேயோ 2 நாட்டுக்கு சண்டை நடக்குதான். அதுலேருந்து ஒரு குண்டு எப்படா பிரிஞ்சு நம்ம நாட்டுக்கு வரும்? யோ கட்டையை கரெக்டாக தான் ஏன் சொல்லுவான். ஒரு நாட்டுக்காரன் கரெக்டாக அடிச்சிருப்பான், ஒரு நாட்டுக்காரன் பீச கையிலே அடிச்சிருப்பான். அதனால தான் தப்பி தவிர நம்ம நாட்டுக்கு வந்துட்டுக்குது. இந்த ஊரில் என்னை தவிர மற்றதெல்லாம் பைத்தியம் பழகுது. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தையல் போட்டுக்கின்னு 1 வாரம் பெட் ரெஸ்டா போடா. யோ பார்த்து போ. நான் மழகிற பகுதியா போய் பதுங்கிக்கிறேன். அப்பதான் குண்டு போட்டா பாறை மேல போட்டு குண்டு சேர்ந்துட்டோம். ரோட்ல போனோன்னு வச்சுக்கோ நம்மள போட்டு காலி பண்றானுங்க. வட்டா அவன் 1 குண்டு தான்டா போடுவான். நீ தான் 2 குண்டு வச்சுக்கிறல. நீ போட்டு போடா. உண்டியில சொல்லு பேபி. ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் இட்டும் போடா. ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போவா? எதுல இட்டுன்னு போறது? வண்டியில தான். யோ நல்லா கேட்டுற போறீங்க. பெட்ரோல் இல்லாம நானே பைக்கை தள்ளின்னு வந்தேன். இதுல வர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போ. அதை வண்டியில உட்கார வச்சு கூட்டின்னு போ. எப்படி கூட்டின்னு போக முடியும்? நான் உக்காந்துக்கிறேன், நீ தள்ளிக்கினா போடா. நாத்தங்கா மூஞ்சி, நானே இருக்கிற கொஞ்சம் பெட்ரோலை வச்சு 10 நாளைக்கு பெட்ரோல் இல்லாமல் ஓட்டணும். அதுக்காக தான் பெட்ரோல் இல்லாமையே வண்டியை தள்ளி தள்ளி பழக பற்றிக்கிறேன். இப்பயே நீ நானா வண்டியில் உட்காந்து தூக்கின்னு போன்ற என்ன குண்டு போடுறானுங்கன்னு சொல்லிட்டு கட்டையும் குடும்பமே சேர்ந்து என் மண்டையை ஓடிச்சிச்சுரா. ஈரானில் குண்டு போட்டதுக்கும் கட்டையும் உன் மண்டையை ஒச்சதுக்கும் என்னையா சம்பந்தம்? அந்த கட்டையும் குடும்பம் பைத்தியக்கார குடும்பம் பழகுதுடா. வார ஏரோப்ளான கழுத்துக்கு அடிக்குதுங்கடா. என்னடா இது வினோதமான குடும்பமா இருக்கும் போல இருக்கே. ஏரோப்ளைன் எப்படிடா கள்ளத்துக்கு அடிக்க முடியும்? பைத்தியக்கார குடும்பம் தான்டா. அதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மண்டையை ஓடிச்சிச்சுங்கடா. சொச்சோ உன் நிலைமை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமா இருக்கியா. ஆனா பெட்ரோல் எந்த பங்க்ல போனாலும் கிடைக்க மாட்டியா. என்னையா பண்றது? அப்படியே பொடி நடையா நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடியா. இங்க நல்லவனே கிடையாதா? போய் நல்லவன் நினைச்சிட்டேன். யோ வாயா, நான் நடந்து தான் போறேன். நீ வேணா பைக்கை பின்னாடி தள்ளு, பெட்ரோல் காலி ஆயிட போகுது. என் தலையை பிடிக்கிறதா பைக்கை தள்ளுறதா? பிறக்கிறது ஒரு நாள், இறக்கிறது ஒரு நாள், இருந்து அனுபவிப்பது சில நாள் சொல்லுவாங்கடா. ஏன்டா இந்த மாதிரி போறாம போச்சிருப்பெல்லாம் வச்சுக்கின்னு இந்த நாடு வெளிநாடு உள்நாடுன்னு சொல்லிட்டு குண்டு போடுறீங்க. குண்டு போடுறன்ற பேர்ல என் மண்டியை வச்சுட்டு போட்டீங்களாடா. அவன் 100 வருஷம் வாய போறீங்களா இல்லை 200 வருஷம் வாய போறீங்களாடா? இதுல என்னடா உங்களுக்கு போறாம போச்சிருப்பு? இந்த வர்றா உயிரா மதிங்கடா. இனம் மொழி எதுவுமே தேவையில்லடா. உயிரிடா, ஒரு மனுஷனுக்கு உயிரிடா. உயிர் முக்கியம்டா. மனுஷனா மதிங்கடா.